இது ஒரு 8 கிலோ, இது ஒரு 10 கிலோ. நீ நானே சமக்க போற, ட்ரெயின் தானே சமக்க போகுது, உனக்கு என்ன வலிக்கு? இங்க இருந்து அவ்வளவு தூரம் நாங்க சமக்கணும். இங்க வரைக்கும் அவருக்கு வரைக்கும் 2 கிலோ. ஓனரு கடைசியில பொட்டி தூக்கிட்டு வர இருக்கு. எவ்வளவு தெரியுமா கிலோ? உள்ள 2 ஷார்ட் பாக்ஸ் இருக்கு. அதுல கொடை இருக்கு, சின்ன கொடை இருக்குல்ல, கொடை இருக்குதா? எடுத்துட்டு வந்து வரலையா? எல்லாம் எடுத்தாச்சு. அங்க போய் இன்னும் கொடை கிடைக்காது. அது எந்த ஊர்? எடுத்தாச்சு. நான் தான் உள்ள வச்சு. நாங்க நடந்து வா போனாங்க. ட்ரெயின் ஏறதுக்கு இனி 1.5 கிலோமீட்டர். அண்ணே டிக்கெட் கொண்டு வந்தீங்களா? இது கரெக்ட் மிக்சிங். ദയവായി ശ്രദ്ധിക്കുക. ട്രെയിൻ നമ്പർ 166-29 തിരുവനന്തപുരത്തു നിന്നും കോട്ടയം ഷൊർണൂർ ജംഗ്ഷൻ വഴി മംഗലാപുരം വരെ പോകുന്ന മലബാർ എക്സ്പ്രസ് തിരുവനന്തപുരം സെൻട്രൽ 5ാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിന്നും 18:40 പുറപ്പെടും. நம்ம இப்போ திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. குட் மார்னிங். நம்ம எங்க இருக்கோம்னா தெரியல, எழுப்பிட்டாங்க உட்காந்துருக்கேன். எங்க இருக்கோம்? காலையில எங்க இருக்கும்? காலையில ட்ரெயின் உள்ள வந்துட்டு எங்க இருக்குன்னு தெரியல. உள்ள நுழைஞ்சது தெரியுது. கேரளாவில இருந்து கர்நாடகா உள்ள ட்ரெயின் நுழைஞ்சிருச்சு. பப்ளிக் ஸ்கூல்ல தான் பிள்ளைகள் படிக்குது. ஊர்ல களியக்காலையில் 4 எடுத்து திருவனந்தபுரத்தில் படிக்கிறது. அப்போ அவங்க ஸ்டேட்டுக்கு ஏறலாம். ஆனால் நான் படிக்கிறது கர்நாடகா. நீ படிக்க போறியா? தமிழ்நாட்டிலே படிக்கிறது கர்நாடகா ஆனா எதுலயும் மொழியே வரல. வந்துச்சு. அங்க ஒரு போர்ட்ல உப்பளமா ஏதோ இல்லையா? கன்னடா சார் எமோஷனல் டேமேஜ். தமிழ் சாயம் குடிக்கிறேன்னு குடிச்சிங்களா? பார்த்தா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஆள்ல நமக்கு தெரியாதா? கர்நாடக முதலமைச்சர் யாரு பேரு? தமிழ்நாடு முதலமைச்சர் யாரும் தெரியுமா கேளுங்க. கேரளா முதலமைச்சர் யாரு? பிரணாப் முகர்ஜி. அடுத்த ஒர்க்கு நம்மளுக்கு கல்கத்தால இருந்து வந்திருக்கு. கல்கத்தா எப்படி போனோம்? அது எப்படி தெரியுமா? நீ இந்த வடிவேல் கதலுக்கு முன்னாடி சொல்லு. கல்கத்தா எந்த ஸ்டேட்? கல்கத்தா வந்து தனி ஸ்டேட். என்ன ஸ்டேட்? கொல்கத்தா. இன்னொரு பாயிண்ட் வந்து கல்கத்தா தமிழ்ல கல்கத்தா, இங்கிலீஷ்ல கொல்கத்தா. கொல்கத்தா வந்து தனி ஸ்டேட். இந்தியாவில் எத்தனாவது ஸ்டேட்? அளந்து வருஷம் மேல இருந்து மாலத்திலிருந்து வருஷப்பட்டு கொண்டாடலாம். ஜம்மு காஷ்மீர்ல இருந்து எண்ணிட்டு 1, 2, 3 ஆமா, உன்னோட அது வந்து கொல்கத்தா வந்து தனி ஸ்டேட். தமிழ்நாடு மாதிரி அது ஒரு ஸ்டேட். அது ஒரு ஸ்டேட். கல்கத்தா வந்து தனி ஸ்டேட். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். மேப் எடுப்போம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாடுல இருந்து கர்நாடகா வந்துச்சுமா 700 மேப்ல நீ ஜிடிபில ஏதாவது கேட்டல? ஜிபிடி அது அதுல கொஞ்சம் கேளு. ஒரு சாக்கு அங்க போயிட்டோம்னா அந்த இருக்கு. பிடிச்ச படிப்புக்கு ரூல் என்ன தெரியுமா? நீ டெஸ்ட் கூகுள் டெஸ்ட். அடையகன் பாஸ் அடையகன் ஓட்டையடி கொட்டை படி. கொல்கத்தாவோட ஹிஸ்டரி படி. கல்கத்தா ஸ்டேட் எத்தனை ஸ்டேட்னு போடுமா? இமாம்படி கல்கத்தா. நீ ஸ்டேட் இங்க சொல்லு, ஆடியன்ஸ்க்கு சொல்லு. ஆடியன்ஸ் பார்த்து இப்போ பார்த்து சொல்லு. கல்கத்தா வந்து ஒரு தனி ஸ்டேட் தானே? ஆமா ஸ்டேட் தான். அப்படி ஒரு ஸ்டேட் இல்லையா?
என்ன சொல்லுது? அது ஒரு மாநகரம். வெஸ்ட் பெங்காலோட ஆமா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால். ஐபிஎல் டீம் பார்த்துட்டு கொல்கத்தா, சன்ரைசர்ஸ், ஹைதராபாத் எல்லாம் ஒரு ஸ்டேட் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஆந்திரா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு எங்க இருந்து பிரிச்சு மெட்ராஸ் எங்க இருந்து அங்கதான் இருந்துச்சு. அதுதான் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எங்க இருந்துச்சு? இருந்துச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. Finally reach Mangalore Central. கூட்டிட்டு ஒருத்தன் வாரன்ட்டு சொன்னா அவன் அண்ணா போறாமனே. எங்க அண்ணா போறாம இருக்கு. அவரா அவர் தான் கூட்டு வரன்னு சொல்லி அங்க வர போயிட்டாரு. சுரேசனே டிஎன் போர்ட்ல பார்த்து இப்ப கேஏ பார்க்க வேண்டியதா இருக்கு. மட்டும் என்னது பார்த்தேன் கேஎல்னு பார்த்தேன் கேஎல் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இங்க அது மட்டும் நீ இப்ப என்ன சொல்ல வர? அதுக்கு அரசியல் பேச வந்தேன். சரி ரைட்டு விடுங்க. இஎலுங்க கேஎலுங்க எம்எல்ங்க அது என்னது? என்னது டிஎன் தமிழ்நாடு. ஐ திங்க் நம்மளுக்கான வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏற வேண்டியதான் நம்ம. அசத்தினி ஒன்னொன்னு எடுத்து 90 கிலோமீட்டரா? அது 3 மணி நேரம் ஆகுமா? எல்லாமே இருக்கு, இல்லாத ஒண்ணுமே இல்லை. தண்ணி கஞ்சி எல்லாமே இருக்கு. அழுத்தி சொன்ன மாதிரி இருக்கு தண்ணி. நீங்க போனா குளிக்கலாம், அதுலயே படுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. குளிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நல்ல இடம் இருக்குது அதுதானே? அப்போ சுரேசனே சாயந்தரம் ஒரு குளியல போட்டுற வேண்டியது. குளியல் போட்டுட்டு கர்நாடகா குளியல். ஆமா, தண்ணி உள்ள முங்கி இருக்கிற மாதிரி ஒரு பொருள் எடுக்கலாம்ல. எல்லாம் எடுக்கும். சாப்பிட்டதுக்கு வந்திருக்கிறோம். அது என்ன வெஜ் கடையில் நிப்பாட்டி விட்டீங்க? கடை தான் நிப்பாட்டி விட்டாங்க. வேற என்ன செய்யறதுக்கு? வடை, சாம்பார், சட்னி. தோசை வடை சாப்பிட்டேன். தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. கிராமுக்கு ஒரு கிராமுக்கு 8500 ரூபா. நான் எவ்வளவு அழகா கன்னடத்துல படிச்சிருக்கேன். இதுல வந்து எனக்கு மும்பை தெரியல, டெல்லி தெரியாம பேசிட்டு ரைட்டு அழகா இருக்க பாக்க. காந்தாரம் படம் பார்க்க நாங்க காந்தார நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அப்பதான் ஃபீல் இருக்கும். பாருங்க, காந்தார படம் பார்க்கணும்னா அது கல்லிடக்குறிச்சியில இருந்து வந்திருக்கேன். பேர் என்ன? சுரேஷ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் vlog எடுக்கும். ஆமா, புதுசா சேனல் ஆரம்பிப்போம். எப்படி ஏன்டா இப்பவே இருக்கு, நம்ம யார் டிஜிட்டல் மீடியா இருக்குது, அப்படியா? அதுலயே போட்டுடலாம். புதுசா ஆரம்பிச்சா ஓடாதுன்னு நீங்க ஓடாது வந்து நிறைய vlog இருக்கு. நம்ம புது ஆளு சரி இப்பதான் போடுறோம். குளிக்கல ஒன்றும் செய்யலை, இப்படிதான் இருக்கு தலைமுடியல. குளிச்சுட்டு எடுத்தா தான் கெட்டப்பெல்லாம் மாறும். சாப்பிட்றதுக்காக வந்தோம். பஞ்சு பிள்ளை தலையில வந்து பாருங்க. குறுக்கு கூட்டு வெட்டி இருக்கு பாருங்க தலையில. பொறாம உங்களுக்கு அது வந்து குழம்போட கிராஸ். இவருதான் ஸ்பான்சர், எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் இவர்தான். இவருதான் மாப்பிள்ளை கூட. காயுது சாப்பாடு. நம்ம வீட்டு மசாலா தோசை இவ்வளவு பெருசு இருக்கும். மசாலா தோசை கொடுத்தா மசாலா தோசை நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ கிடையாது. சாப்பிட நல்லா இருக்கு சாம்பார். மீன் கடைக்கான்னு பாருங்க, தேடுங்க. மீன் இல்ல, மீன் இருந்தா மீன் குழம்பு. நீ நம்ம தமிழ்நாட்டுக்காரன் உறுதி வருத்திட்டே இருக்கணும். அதுவும் திருநெல்வேலிக்காரன் நீ காட்டணும். சாப்பிட்ட பார்த்தது டைலாக் வரும் பாரு. இந்த பாருங்க அவனை. சாப்பாடு பார்த்து இதான் செட் தோசை. டேஸ்ட் பண்ணி இனிச்சு கிடக்கு. ஆமா, ஆனா இனிக்குது. இந்த தோசை வந்து நல்ல இனிப்பா இருக்கு. நம்ம ஊருக்கு இந்த தோசை ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இனிப்பு தோசைல இல்ல, சாம்பார், புளிக்குழம்பு. चाय
நம்ம இப்போ சாப்பிட்டியா நல்லா நல்லா சாப்பிட்டாச்சு. இனிப்பான தோசை, புளிப்பான சாம்பார். தூக்கம் வருதாப்பா சாப்பிட்டுட்டு போகணுப்பா. இன்னும் 90 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கு. அப்படி சொல்லாதீங்க, யோசிச்சால தலைவலிக்கு. வெட்டிங் லாக் பண்ணதில்லை. வெட்டிங் லாக் பண்ணுவாங்களா நம்ம இதுவரை பார்த்ததில்லை. நம்ம முதல் முறையாக ஒரு முயற்சி வெட்டிங் லாக் நாங்கள் பண்ணணும்னு ரொம்ப நாள் யோசித்தோம். முதல் முறையாக ஒரு வெட்டிங் லாக் பண்ணுறோம். அதை எல்லாரும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் தெரியுங்க. திருமணம் முடிகிறது வரை நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோமோ எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவோம். இது மட்டும் இல்லை, இனி நம்மகிட்ட வரப்போகிற எல்லா கல்யாணத்துக்கும் இப்படி ஒரு லாக் பண்ணுவோம். உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கூடயே அப்படி நடந்து நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்ம இப்படி பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு விழாவை நம்ம கொண்டாடுவோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் கூட ஒத்துழைப்பு தாங்க. யாழ் கலைக்கூடத்தில் எப்போவும் இணைஞ்சிருங்க. இது ஒரு முழு வீடியோவே இல்லாமல் நம்ம கட் பண்ணி எபிசோட அதனால இனி வரக்கூடிய இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, எல்லா கல்யாணமுமே இப்படி நம்ம பிளாக் எடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு விழாவா நம்ம கொண்டாடுவோம். கண்டிப்பா நடக்கும். உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும் நடக்கும். கண்டிப்பா ஆதரவு தெரியுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்ல இவர் தான் அவர் பில்லு கட்டாக்கி ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. நாங்க நிறைய தோட்டம் வேறு திட்டு போட்டோம். அது கணக்கு தெரியாம எழுதிட்டு இருக்காரு. இப்போ சாப்பாடு அவர் தான் பில்லு கட்ட போறாரு. அவர் தான் கெட்டி ஆகணும். அது என்னது இதுவே நெருப்பு காமிச்சுன்னா அதை தண்ணி வெளியே வரும். அப்படி இதுதான் நெருப்பு காமிச்சா காடு பார்ப்போம், வரதான் பார்ப்போம். அடிப்பாங்க நம்ம ஊருக்கு. போய் இப்போ அடுத்த போன உடனே அங்கே ஒரு ஏதோ ஒரு அருவி இருக்குன்னு சொல்றாங்க. அதுல போய் அங்கே போய் நம்ம குளிக்கிறோம். சரியா? நல்லா குளிச்சுட்டு அறிவிச்சோம்னா குரங்கு மாலை தூக்கிக்கலாம். பொருள் கேட்டு கொண்டு விடாது முடிக்கிறோம். முடிச்சு நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட். அப்போ பொண்ணு அப்படியே வேறு அவங்க சாயந்தரம் போகிற அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அவுட் வச்சாப்ல बहुत अच्छा नहीं है. தமிழ்ல பேசு. சரி, ஒரு ரூம்ல தங்குறோம். நைட் ஃபுல்லா நல்லா தூங்க போட்டு காலையில ரூம் ஏசியா அது மட்டும் அரசியல் உங்களுக்கு. புள்ளியாங்கிறது நல்ல சிட்டி தான். நம்ம அங்க ஒரு சின்ன பையன் கல்லிட்ட கொடுத்துருந்த ஒரு சின்ன பையன் தானே. அது இந்த பையன் தானே. ஒரு கிராமம்னு சொல்லிட்டான். இவனை நம்பி ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும். போற நாளைக்கு மண்டபம். நாளைக்கு மண்டபத்தாவே கொண்டாப்புல வரவேற்பு முடிக்கிறோம். முடிச்சுட்டு மீண்டும் ட்ரெயினில் ஏறணும். பட்டி காட்டுக்கு வடக்கமலத்துக்கு வடமலம் பட்டி வேண்டா. வடமர காட்டு வடமலம் தான் டாப். இது கரெக்ட் வெச்சு லெவல் 3 யூடியூபும் நம்ம ஊர் கிழவிங்களும் ஒண்ணுப்பா. ஒரு விஷயம் கிடைச்சா ஊர் முழுக்க பரவி விட்டுடுதுங்க.